நீங்க பண்ற ஆன்லைன் பர்ச்சேஸ் எல்லாமே உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிற ஆப்ன்றது உங்க எத்தனை பேருக்கு தெரியும்? ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றதுனால மணி சேவ் ஆகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா நீங்க இதை செய்யறதுனால உங்க ஃபேமிலியோட இன்கம் சோர்ஸே இல்லாம போயிடும்ன்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? எல்லார் குடும்பத்திலையும் கண்டிப்பா ஒருத்தராவது நேரடி தொழிலான துணி கடை, செருப்பு கடை, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் கடை, இந்த மாதிரி பல கடைகள்ல நேரடி தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா அந்த மாதிரி கடைகளை சார்ந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அதிகப்படியான மக்களோட குடும்பத்துக்கு வருமானம்ன்றதே இந்த மாதிரி தொழில்களை சார்ந்துதான் இருக்கு. இந்த பண்டிகை நாட்கள்ல மக்களோட வருகையை மட்டுமே நம்பி லட்சக்கணக்கான வியாபாரிகள் ஒவ்வொரு மூலையிலையும் காத்துட்டு இருக்கான்றத நீங்க மறந்துடாதீங்க. பொதுமக்களாகிய நீங்க நேரடி வியாபாரிகளை ஆதரிக்காம ஒதுக்கும் பட்சத்துல அவங்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்பு கூடிய விரைவில் உங்களோட இழப்பா மாறும். லட்சக்கணக்கான வியாபாரிகளோட வருமானம் குறிப்பிட்ட 100 முதலைகளோட வாய்க்குல போகும் பொழுது சட்ட ரீதியா பார்க்கும்போது நம்ம மக்களாட்சி மாதிரிதான் தெரியும். ஆனா பொருளாதார ரீதியா நம்ம மன்னராட்சியா தான் நம்ம நாடு இருக்கும். பேரிடர் காலகட்டங்கள்ல ஆன்லைன் நிறுவனங்களுக்கு மக்களாகி நீங்க கண்ணுக்கு தெரியல. இந்த மாதிரி பண்டிகை காலகட்டங்கள்ல மட்டும் நீங்க கண்ணுக்கு தெரியுறீங்க. பேரிடர் காலகட்டங்கள்ல மக்களாகிய நமக்கு தேடி வந்து உதவி செஞ்சதெல்லாம் நம்மளை சார்ந்த தொழில் செய்த வியாபாரிகள் தான்றத நம்ம மறந்துடக்கூடாது.